guys, welcome back to God Gaming. இப்போ பார்க்க போகிற கேம் வந்து நம்ம நிஞ்சா ட்ரைனிங் ரோப்ளாக்ஸில் நிஞ்சா ட்ரைனிங் வந்திருக்கோம். அந்த கேம் தான். வாங்க, இவர் தான் நம்மளோட குருஜி. இவர் தான் நம்மளுக்கு நிஞ்சா டெக்னிக் சொல்லித்தர போகிறாரு. வெல்கம் டு யுவர் நிஞ்சா ட்ரைனிங் வேரியர் கோ த்ரூ த டோர் ப்ரொசீட். இங்கே போனால் நம்ம நிஞ்சா ட்ரைனிங்கில் கலந்துட்டோம். இப்போ வாடா ரேஸ் வச்சுக்கலாமா? வரியா ரேஸ் வரியா? வாங்கடா பார்த்துடலாம். என்கிட்ட ரேஸில் மோதலாமா? கண்ணாடி போட்ட பையன்டானா முடிஞ்சிச்சு. நம்ம தான் ஃபஸ்ட்டு இந்த ரேஸில் நான் தான் தேய்ச்சிட்டேன். வாங்கடா அடுத்த ரேஸ்க்கு. என்னடா வரல, கீழே விழுந்துட்டானுங்க. காமெடி பீஸுங்க. ஓகே. ஐயோ, இதெல்லாம் ஈஸி தான், தாண்டிடலாம் நம்ம. இன்னும் பார்த்தீங்களா எப்படி போகணும்? அதுக்கு தான் இந்த ஜம்ப் பண்ணி போனால் கொஞ்சம் ஈஸி. குருஜி என்ன சொன்னார்னா, அந்த கம்பியில் நடந்து போதான் சொன்னார். நான் தான் ஜம்ப் பண்ணி போகிறேன். வாங்க அடுத்தது வந்துட்டோம். இதுவும் என்னடா இது குச்சி, இதில் பட்டு அவுட் ஆகிடுவோம். ஓகே, இது வந்து எல்லா கேம்லேயும் கொடுக்குறது தான். சப்பா மேட்ரு. போயிடலாம் வேகமாக போகலாம். இது கொஞ்சம் ஈஸி தான். முடிச்சிட்டோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, சீக்கிரமாக பண்ணிட்டுவாங்க. நான் இருங்க, குருஜி சொல்கிறத கேட்டு போகலாம். இதுக்கு ட்ரூ நிஞ்சா கண்ட்ரோலோட நிஜமாக நிஞ்சாலே இந்த சூடு அசால்ட்டாக தாக்க பிடிப்பாங்க. நீ போடான்னு சொல்கிறான். அதெல்லாம் எனக்கு ஐயோ குருஜி, நான் சூடை தாக்கு பிடிச்சிட்டேன். வலிக்கு விட்டுருச்சு கல். கொஞ்சம் கல் தொடச்சி வைங்க. சூட்டு அனலில் கால் வலிக்கிடுச்சு. குருஜிக்கு எப்படி தெரியும்? நம்ம காலில் தான் ஒரு சூடு தாக்கு பிடிக்கிற ஹீட் ப்ரூஃப் போட்டு வந்திருக்கோம். தப்பாக ஜம்ப் பண்ணோன்னா உயிருக்கே ஆபத்தான். நம்ம இன்னும் அவுட்டே ஆகலை அவ்வளோவா. ஒரு வாட்டி தான் அவுட் ஆகணும்னு நினைக்கிறாம்மா. ஸ்டார்டிங்கில் அவுட் ஆகணும். ஐயோ, இதில் பார்த்து போனோமா? நடுவில் பால் வருமா? சைடில் ஏதோ வலி இருக்குமா? அதில் ஒளிஞ்சு போகணுமா? நம்ம டேரெக்டாக போயிடலாம். டேரெக்டாகவே வந்துட்டோம் நம்ம. இந்த பால் மாட்டண்டா. ஈஸி தான். நம்ம நிற்கவே தேவையில்லை. அதில் நீங்களும் இந்த மாதிரி சைடுக்காக வாங்க. ஒரு அடி விழுவுது உங்களுக்கு. நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸை முடிக்க போகிறோம். முடிச்சிட்டோம். செகண்ட் ஸ்டெப் வந்துட்டோம். வெல்கம் டு யுவர் இங் யாங் பாத் த ட்ராகன் டெம்பிள். இங் யாங் பார்த்தான் இது. ஓகே கைஸ், நம்ம உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். நீங்கள் வந்து நம்ம கேமிங் டீமில் ஜாயின் ஆகிக்கோங்க. நம்ம கேமிங் டீமோட லோகோ வந்து இதுதான் நடுவில் இருக்குல்ல, இதுதான் நம்ம கேமிங் டீமோட லோகோ. நான் வந்து லிங்க் வந்து கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்கேன். போய் ஜாயின் ஆகிக்கோங்க. அதில் வந்து என்னன்னா, அது எதுக்குன்னா, நம்ம இப்போ ஏதாவது வீடியோ போடுறோன்னா யூடியூப்பில் அது வந்து மின்னியே வந்துடும் அதில். அதனால தான். ஓகே வாங்க, அந்த வீடியோ லிங்க் மட்டும் கொடுத்துருவேன். அதில் சீக்கிரமாக வந்துடும். ஓகே வாங்க, அந்த ஸ்டெப்பை முடிச்சிட்டோம். வாய்வு ஓடுறோம். வந்துட்டோம்டா. யூ ஹேவ் டன் வெல் யோங் வேரியர் டேக் த கோல்டு. ஓகே, நம்ம முடிச்சிட்டேன். தங்கக்கா ஜூ ஏமாற்றிட்டான்டா கிழவன். என்ன ஏமாத்துற? இட் பெட்டர் ஃபார் யூ மஸ்ட் ஃபேஸ் த ஃபைனல் சேலஞ்ச். ஃபைனல் சேலஞ்ச் டெசர்ட்டில் வச்சுருக்கீங்க. ஒருத்தன் வாயுவில் வந்தான். அவன் மண் தின்னுவான் போல். அவன் வாயுவில் ஃபுல்லாக மண்ணாக இருக்காங்க பாருங்க. எங்கே பார்த்தாலும் மண். இப்படி போனோமா? ஓகே வந்துட்டோம். ஆமாம். ஐயோ அப்பாடி. ஐயோ டெசர்ட்டில் வந்துட்டோம். மண்ணில் பட்டா ஏன்டா நான் சாப்பிட்றேன்? ஏன்டா இதெல்லாம்? இது ஒரு கேமாடா? கூடிய சீக்கிரம் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபைனலுன்னு சொன்னாவன். இதான் ஃபைனலு, முடிச்சிடலாம் சொன்னான். டி ஏண்டா இது வேற? இந்த ஆட்டம் எப்படியா போயிடலாம்? என் கை கிடக்கு. இது வேறு எனக்கு டென்ஷன் ஆகுது. சும்மா போயிட்டு வருது. சப்போர்ட் கிரே கேம்ஸ் ஃபார் ஆன் ரோபாக்ஸ். ஜஸ்ட் மிஸ். இந்த வாட்டி கீழே வந்துருப்பேன். கீழே வந்துருந்தால் அவ்வளோதான், டென்ஷனாக இருப்பேன். ஓகே அது முடிச்சிட்டோம். முடிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் முடிச்சிடுவோம். ஓகே போயிடலாம். என்னடா இது? இதை பார்த்து என்னோட டக்குன்னு மூஞ்சி மாதிரி இருக்குது. லாவா என்னடா இப்படி ஊற்றுது? முடிச்சிட்டோம். தாரா முடிக்கல, இன்னும் இருக்குது. இது ஏதோ டாய் பாக்ஸ் தான். எப்படா போனோம்? கிளவா எப்படா இப்படியா? எப்படா போகிறது? கிளவா சொல்கிறா. அவரு முன்னாடி கிளவா முடிஞ்சிச்சுரா. புரிஞ்சிருச்சு. அங்கே ஏதோ வழி மாதிரி இருக்குது அந்த பக்கம். அப்படிக்காக தான் போனோம். இருங்க போயிடலாம். ஆனால் இந்த கேம் மட்டும் இப்படி குத்துருந்தாங்கன்னா எவனுமே விளையாண்டுருக்க மாட்டான். இப்போ நம்ம ஒரு வாட்டி அவுட் ஆனோன்னா ஃபஸ்ட்லேருந்து வர மாதிரி இருந்தால் புரிஞ்சிச்சு.
இவ்வளோ ஈஸியாக கொடுத்துருக்கீங்க, ஏன்டா இதை நல்லா பண்ணுறீங்க? கொஞ்சம் கஷ்டமாக கொடுத்துருக்கணும்டா. நிஞ்சா ட்ரைனிங் கடை இதெல்லாம் இல்லைண்ணா, கேமில் தானடா கொஞ்சம் கஷ்டமாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓகே, இதெல்லாம் ஒரு நிஞ்சா ட்ரைனிங்கு. இதை ரியல் லைஃப்பில் பண்ணாதான் கொஞ்சம் கஷ்டம். கேமில் சப்பேடாக இருக்குது பாருங்க, எவ்வளோ ஈஸியாக இருக்குது. நந்து போகிற மாதிரியே கொடுத்துருக்கானுங்க. ஜம்பிங் இதுதான் எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்கானுங்க. இந்த கேமை உருவாக்குன கிரே கேம்ஸாக, அவனுங்களுக்கு பிரெயின் இல்லை போல். ஒரே மாதிரியே பண்ணியிருக்காங்க எல்லாமே. இதே மாதிரி தான் ஜம்ப் பண்ணி போகிற மாதிரியே தான் இருக்குது எல்லாமே. விடுங்க, நீங்களும் ஆடுங்க, கிரே கேம்ஸ் ஆடுங்க, அவனுங்க சப்போர்ட் பண்ணுங்க சொல்லியிருக்காங்க. நீங்களும் யாரெல்லாம் ரோப்ளாக்ஸில் ஏதாவது கேம் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரோப்ளாக்ஸில் கேம் க்ரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும். காசுலாம் இல்லை, ஃப்ரீ தான். நீங்களும் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள், நம்ம அந்த கேமை ஆடி போட்டு காமிக்கலாம். ஐயோ, நான் அதை பார்க்கல சார். நான் அதில் தான் நடந்து போகணுன்னு நினச்சேன். நல்ல வேலை, ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் நம்ம ஈஸின்னா தான் அவுட் ஆகிறோம். அதனால் ஈஸினே நம்ம சொல்லக்கூடாது. எதையும் மாட்டேன்டா. இப்போ அங்கேருந்து வரும்ல. இங்கே ஐயோ, பரவாயில்ல செம்ம. இங்கேருந்து வரும். நான் அந்த செக் பாயிண்ட்டை பார்க்கல. ஓகே, வந்துட்டோம். நம்ம இன்னொரு சேனல் வச்சுருக்கோம். அந்த சேனல் நேம் இஸ் கோஸ்ட் கேமிங் ப்ரோ. இப்படி இங்கேயே நந்து வரலாண்டா கிளவா. அவன் வேறு சைடுக்காக நந்து வரான். ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பான் போல். நடுவில் நந்து வரவான். ஓகே முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டேன்டா. அவன் என்னடா அவ்வளோ தூரம் போயிட்டான்? சேஸ் பண்ணிடலாமா? முடியுமா? நம்ம தான் ஒரு நிஞ்சா, கண்ணாடி போட்ட நிஞ்சா. ஐயோ, ஹைட்டாக ஜம்ப் பண்ணிட்டேனே. ஓகே வாங்க, இந்த ஆட்டை எப்படியாவது போகிறோம். போகலின்னா அவ்வளோதான், அசிங்கமாயிடும். போகலடா. வேணுனே நான் அவுட் ஆகிட்டேன். நான் வேணுனே அவுட் ஆகலை. சொல்கிறத கேளுங்க. இந்த ஆட்டம் போகலாம். ஓகேங்க, ஒரு வழியாக முடிச்சிட்டோம். கட் பண்ணிட்டேன். இது முடிக்க இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நான் நினச்சி பார்க்குறேன். ஈஸி தான். நீங்கள் ஆடுங்க. இந்த கேமை யாரெல்லாம் முடிச்சிருக்கீங்களோ அவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க, என்ன இது? எலிட்ரப்லாம் ஏன்டா இங்கே வச்சுருக்க கிழவா? இந்த கிழவன் பண்ண வேலை தான் எல்லாம். இங்கே ஏன்னாச்சி அங்கே என்னன்னா சீஸில் வந்து ட்ராப் வச்சுருப்பான். அங்கே சீஸை மிதிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான். இங்கே சீஸை மிதிக்கணும்னு இருப்பான். ஏன்னா அது போக சென்ட்டு போல் சென்ட்டு வச்சுட்டா நம்ம மேலே கிழமை. நல்லா இருக்கும் வாசனையாக. செஸ்ஸா நினச்சேன். இந்த செஸ்ஸுனாலே இப்படி தாண்டா இருக்கும். மாட்டேன்டா. இப்போ இது அடுத்த கஷ்டம் வந்துச்சா? தொல்லை கொடுக்கறதுக்குனே வருதுங்கடா இதெல்லாம். ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவேன். முடியலனா அவ்வளோதான். இல்லை, அந்த சீனை திரும்பி கட் பண்ணிடுறேன். ஐயோ, போட பட்ட போச்சுடா. வேணே இப்போ அவுட் ஆன மாதிரி இருக்கு எனக்கு. என்னவோ சரி வாங்க, லாஸ்ட் ஒன் ட்ரை பண்ணால் எல்லாமே நல்லது தான். ஐயோ, நான் மிதிக்கிறதெல்லாம் பார்த்தீங்களா? ஒரு கால் 2 காலுன்னு தான் மிதிக்கிறேன். ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸு. செக் பாயிண்ட்டு தப்பிச்சிட்டேன்டா. இது என்னடா? டேபிள் டென்னிஸா? பேட்டு மட்டும் ஸ்டார்டிங்கில் வச்சுருக்கீங்க. விளாட்றது கால் அது என்ன? கடைசியில் அந்த விட்டுட்டு நம்ம இந்த வாட்டி பொறுமையாக நிதானமாக போகலாம். இல்லைன்னா அந்த கிழமை நம்மளுக்கு ஜெயிச்சா நிஞ்சா ட்ரைனிங்க்கு காசு தரேன்னா அவனை தரமாட்டேன்னு ஏமாற்றிடுவான். போன வாட்டி மாதிரி நம்ம காசு தரேன்னு சொல்லி ஏமாற்றி நம்ம ஒழுங்காக பண்ணலன்னு திரும்பி அமுச்சு விட்டான். நீங்களாவது ஒழுங்காக பண்ணி காசை சம்பாதிங்க. நான் ஒழுங்காக பண்ணலன்னு எனக்கு எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் கொடுக்கணுன்ட்டான். அதனால தான் இது.
யோ 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 அது என்ன சைடில் ஃபயர் இன்ஜின் அதில் போயிருக்கலாம் போல சார். போடா போடா ஃபஸ்ட்லேருந்து வருதுடா. யமா 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 ஓ எப்படா தப்பிச்சேன்? யோ போய் ஓகே வாங்க ஒரு வழியாக அதையும் முடிச்சிட்டோம். இதை பாருங்க, இதை முடிச்சிட்டேன். இப்போ வந்து டைம் பாம்பு போல இது வைக்கக்கூடாது. திரும்பியுமா நீங்கள்? ஓ இப்போ நான் அவுட் ஆனால் திரும்பியும் அங்கேருந்து அவங்க இங்கே செக் பாயிண்ட் வர இல்லை. இதோட செக் பாயிண்ட் போனோம் ரொம்ப தூரம். அவுட் ஆகிடாதரா மாறா, அவுட் ஆகிடாத மாறா. இனிமேல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போனேன். இதில் கூட தவறிக்கு வேறு கூட விழுந்துடக்கூடாது. பொறுமையாக போகிறேன். எனக்கு பயமாக இருக்கே கீழே போக. ஐ திங்க் என்ன இருந்தாலும் நம்ம நடுவில் போனோம். பயந்துட்டேனோ கீழே பிடிச்சி அவுட் ஆகிட போகிறோம். செக் பாயிண்ட்டுங்கடா, செக் பாயிண்ட்டை கொடுத்துருங்கடா ப்ளீஸ்ரா. உள்ளே போனவா? அப்பா கரெக்டாக வந்துட்டேன். Now the final challenge, the right drops the density of ஐயோ என்னடா இது எப்படா விழுந்தேன்? அங்கே ஏதோ பார்த்தானா அவன் ஏதோ கயிறு இல்லாமல் நடந்து போயிட்டு இருந்தான். நீ கிளவா ஒழுங்கா கூப்பிடா. இதை வருங்க இதை வருங்க. எப்பா ஒழுங்காவே போகலாம். ஐயோ லாவா போச்சுரா. ஸோ டே கிரே கேம்ஸ் ஏன்டா என்னவெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? கீழே விழுந்துருக்கோண்டா, ஜஸ்ட் மிஸ்ரா. அப்பா அந்த டோரை தாண்டிட்டேன்னா கொஞ்சம் ஈஸி தான். ஐயோ போடா, இவ்வளோ கஷ்டமாக இருக்கேடா, ஏன்டா இதெல்லாம் கொடுக்குறீங்க? ஏம்மா ஐயோப்பா ஐயோப்பா ஐயோ என்னையா. ஓகே கைஸ் ஒரு வழியாக முடிச்சிட்டோம். இங்கே பாருங்க வா, ரொம்ப கஷ்டம் இது. இது வேறு இவன் இந்த கிழவன் ஒரு தூரம் முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வெல் டன் யூ கம்ப்ளீட். பைப் இருக்கிற நெக்ஸ்ட்டு. ஐயோ 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 என்னாச்சியா? ஓ அந்த கேம் முடிஞ்சிருச்சு. இது வேறு கேம் போல். ஓகே நம்ம இந்த கேம் இதோட முடிச்சிடலாம். பாய் பாய் டாட்டா சி யூ. இந்த கேம் ஆடணும்னா சொல்லுங்கள், நம்ம ஆடலாம். இதோட நல்ல கேமில் மீண்டும் சந்திப்போம்.